ஓம் சரவணபவ ஓம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல வைகாசி விசாகம் அன்னைக்கு நடந்த அற்புத நிகழ்ச்சிகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வைகாசி விசாகம் அன்னைக்கு எல்லார் வீட்லயும் வேல் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வேலோ இல்ல வேலவரையோ வச்சிருக்கிற எல்லாருமே அபிஷேகங்கள் அப்புறம் அவருக்கு பிடிச்ச எல்லா விதமான பிரசாதத்தையும் வச்சு செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த கடவுள் அதை ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆதாரம் வச்சிருப்பாங்க. அதை நீங்க இது நாள் வரைக்கும் கவனிச்சிருக்கீங்களா? அப்படி கவனிக்கல அப்படின்னா இனிமே கண்டிப்பா கவனிங்க. ஏன்னா இந்த வீடியோல பாருங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அவர் எப்படியெல்லாம் அதை வாங்கிக்கிட்டு இருக்காரு, எப்படி அதை எடுத்துக்கிட்டாரு, அது எப்படி நமக்கு தெரியப்படுத்தினாரு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1 by 1 வருது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. இந்த சின்ன வேலவர் தான் எங்க வீட்டுல இருக்கிற வேலவர். சோ நீங்க பாத்தீங்கன்னா இவர் பழனி ஆண்டவர். இவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் நீங்க பாருங்க முதல்ல. சோ இது வைகாசி விசாகம்க்கு முன்னாடி அந்த விரதம் அப்ப காமிக்கப்பட்ட போட்டோ, எடுக்கப்பட்ட போட்டோ அது. இந்த போட்டோல முருகரோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படியே சாந்த ஸ்வரூபமா அவ்வளோ அழகா காட்சி கொடுக்கிறாருல்ல. இதுலயே நான் அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்த நாள் அபிஷேகம் பண்ணிட்டு அவருக்காக நான் வாழைப்பழத்தை அவருக்கு கொடுத்தேன். அப்ப அவரோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரே சிலை தான், இவ்வளவு தத்ரூபமா ஒரு முருகன் சிலை கண்ணை திறந்து சிரிச்சு காட்சி கொடுத்திருக்காரு. அவ்வளோ அற்புதமா இருந்தது. பார்க்கவே கண்கொள்ளா காட்சின்னு தான் சொல்லணும். அப்புறம் வேலவருக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்சாமிர்த அபிஷேகமும் சிறப்பா நடத்தினேன். சோ அப்ப நான் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, சிரிச்ச முகத்தோட நீங்க என்னோட எல்லா அபிஷேகத்தையும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும்தான் சொன்னேன். ஆனா அவரு செஞ்ச வேலையை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையுமே இப்படியெல்லாம் கடவுளோட சிலையில நடக்குமா அப்படிங்கிற கேள்வி நீங்களுமே கேட்பீங்க. சரி, அபிஷேகம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பஞ்சாமிர்தத்தெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு போட்டோ எடுத்து பார்ப்போம் அப்படின்னு போட்டோ எடுத்து பார்த்தா அவர் அழகா பஞ்சாமிர்தத்தை வாயில வச்சுட்டு சாப்பிடுற மாதிரி அந்த கண்ணத்தை பாத்தீங்கன்னா அவ்வளோ நம்ம வாய்க்குள்ள வச்சா நம்ம கண்ணம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு அப்படியே, அதாவது பார்க்கவே அது என்ன அதிசயமா இருந்தது. இப்படியெல்லாம் முருகர் அவ்வளோ அழகா சாப்பிட்றதே காமிப்பாரா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. நிறைய இந்த மாதிரி நிறைய இடத்துல அற்புதம் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். இதுல இருந்து அவர் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீ சின்னதா கேட்டா நான் கண்டிப்பா பெருசாதான் செய்வேன். ஆனா அதற்கான நேரம் காலம் வந்தால் சரிவர நடக்கும் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. அது நம்ம கிட்ட சொல்றாரு அப்படின்னா நம்ம மனசுல தோன்றதுதான் அவர் சொல்றது. இதையும் மீறி நேத்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விசாகம் முடிஞ்ச 2வது நாள்ல இன்னும் பல அற்புதங்களை எனக்கு நடத்தினாரு. இதுல எல்லாம் முருகன் காட்சி கொடுப்பாரா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ தத்ரூபமா அவர் கொடுத்த காட்சி மெய் சிலிர்க்க வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். காண்பவர் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் முருகனுக்கு ஹரோகரா. இவர் அதாவது முருகர் பத்தி சொல்லணும்னா கலியுக கடவுள். அவர் நம்மள ஒரு பாட்டு பாட வச்சாருன்னா நம்ப முடியுமா சொல்லுங்க? அவ்வளோ அழகா என்னையே பாட்டு பாட வச்சு இந்த லைன் தான் நீ பாடணும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்து என்னைய பாட வச்சு நான் எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தேனோ அதே இடத்துல அவர் உருவத்தை கொடுத்தாரு. அத நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா போடுறேன். அவ்வளவு தத்ரூபமான ஒரு காண கிடைக்காத கண்கொள்ளா காட்சி. கடைசியில விபூதி அபிஷேகத்துல முருகரை அலங்கரிச்சு உட்கார வச்சிட்டோம். So thank you for watching my video and keep watching. Thank you.